STGM சார்லஸ் காந்தி பரிமளம் BHEL ராணிப்பேட். என்னுடைய எக்ஸ் பாஸ் 2011 மே 2ஆம் தேதி நான் பெல் ராணிப்பேட்டை கம்பெனியில் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் கிரேட் 2ல் ஜாயின் பண்ணினேன். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் கிரேட் 1ஆக ப்ரமோஷன் ஆயாச்சு. 2012 நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லையே STGM சீனியர் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ரிட்டையர்டு சார்லஸ் காந்தி பரிமளம் என்னோடய எக்ஸ் பாஸு. நான் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லையே ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லையே பசுபதி உன் ஜாதி என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் என்னோடய ஜாதி பேர் சைவ வெள்ளாள பிள்ளை, ஜென்ரல் காஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? உன் ஜாதிக்கு சப்போர்ட்டே இல்லை, உன் ஜாதிக்கு எந்த உதவியும் கிடைக்காது அப்படின்னு சொன்னான். அவன் இப்படி சொன்ன உடனே நான் என்னுடைய நண்பர் ஃபேன்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் S8 சூப்பர்வைசர் பச்சேப்ப நடராஜ முதலியார் PNR நடராஜன் பச்சேப்ப முதலியார் அப்படின்ற என்னுடைய அருமையான முதலியார் நண்பர்கிட்ட போய் நான் வருத்தத்தோடு சொன்னேன். என்னுடைய ஜாதி பேரை கேட்டான். ரிட்டையர்டு STGM சார்லஸ் காந்தி பரிமளம் தலித். அவனுக்கு என் ஜாதி பேரை கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, கேட்கலாம். ஜாதி பேரை எத்தனையோ பேர் கேட்குறாங்க, பிரச்சனை இல்லை. நான் பெருமையோடு சொன்னேன் என்னோடய ஜாதி கீழ் ஜாதி இல்லை, நான் மேல் ஜாதி, ஜென்ரல் காஸ்ட்டு, சைவ வெள்ளாள பிள்ளை. நான் என் ஜாதியை சொல்கிறதுக்கு என்ன வெக்கப்படணுமா? அவன்தான் அவன் ஜாதியை சொல்கிறதுக்கு வெக்கப்படணும். தலித் சார்லஸ் காந்தி பரிமளம், சரியா? நான் பெருமையாக சொன்னேன் நான் ஜென்ரல் காஸ்ட்டு, சைவ வெள்ளாள பிள்ளைன்னு. அதுக்கு அவன் பதில் என்ன சொன்னான்? உன் ஜாதிக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா. நான் என்னுடைய நண்பர் ஃபேன்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் PNR நடராஜன் பச்சேப்ப முதலியார் ஐயா கிட்ட, சார்கிட்ட நான் சொன்ன உடனே துள்ளி குதித்து அவர் எல்லாத்துக்கிட்டையும் அவர் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி திமுக சூப்பர்வைசர் யூனியன் லீடர் K ஸ்டாலின், அகமுடைய முதலியார், அந்த அண்ணாச்சி எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து நான் இல்லாத நேரத்தில் சார்லஸ் காந்தி பரிமளத்திட்ட நீ ஜாதி பேரை கேட்டு மிரட்டினியாமே, சப்போர்ட்டே இல்லைன்னு சொன்னையாமே, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு அவனை விரட்டுன்னு விரட்டி. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்காக நான் மிகவும் ஏகப்பட்ட நன்றி சொல்கிறேன். ஏன்னாக்கா நடராஜன் பச்சேப்ப முதலியார் அண்ணாச்சியும் சரி, திமுக சூப்பர்வைசர் யூனியன் லீடர் K ஸ்டாலின், அகமுடைய முதலியார் அண்ணாச்சியும் சரி, எனக்கு என்கிட்ட அவங்க பாசமாக தான் இருந்தாங்க. எனக்கு உதவி செய்யணும்னு தான் நினச்சாங்க, உதவியும் செஞ்சாங்க. இது போக ரவிக்குமாருக்கு ஆப்போசிட் சீட்டில் உட்கார்ந்துருக்கிற STGM ரிட்டையர்டு STGM சார்லஸ் காந்தி பரிமளம் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு அகமுடைய முதலியார், அவர் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன், டெப்டி ஜெனரல் மேனேஜர் ரவிக்குமார் முதலியார், டெப்டி ஜெனரல் மேனேஜர் DGM ரவிக்குமார் முதலியார் சார் எனக்கு உதவி பண்ணார். அவரும் எனக்கு பல்வேறு விதங்களில் என்கிட்ட அன்பாக பேசியிருக்கிறாரு, உதவி செஞ்சுருக்கிறாரு. எனக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர். அப்படிப்பட்ட முதலியார் மக்கள் 3 பேர் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒன்று ரவிக்குமார் முதலியார், இன்னொன்று நடராஜ முதலியார், இன்னொன்று ஸ்டாலின் முதலியார். இந்த 3 பேரும் எனக்கு உதவி செஞ்சாங்க. நடராஜன் பச்சேப்ப முதலியார் சார் எனக்காக ஓட்டு வேற போட்டார். அதாவது நான் சூப்பர்வைசர் யூனியன், திமுக சூப்பர்வைசர் யூனியனில் நான் ஒரு மெம்பராக, ஒரு சாதாரண மெம்பராக ஜாயின் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். அந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன் நடக்கும்போது நான் ஸ்டாலின் சார்கிட்ட கேட்டேன், அப்ளை பண்ணேன். அப்போது எனக்கு ஓட்டு போட்டவங்க ஒரு 3-4 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. எனக்கு நிறைய ஓட்டுகள் விழலை.
ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சப்போர்ட்டு எனக்கு இல்லை. ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேறு அருண் அப்படின்ற ஒரு பையனை, அவன் வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் ஏக்யூசிஎஸ் எஃப்ஜிடி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு. அந்த அருண் பையனும் நல்ல பையன்தான். அந்த பையனுக்கு நிறைய நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ அருணை வந்து ஹச்ஆர் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணதுனால அருண் ஈஸியாக செலக்ட் ஆகிட்டான். பரவாயில்ல, நான் கை குலுக்கி சந்தோஷப்படுத்தி. ஸோ எனக்கு ஓட்டு போட்டவர் நடராஜன் பச்சையப்ப முதலியார் அவர்கள். ஸோ அப்புறம் பிற்காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. அது தூண்டி விட்டதும் இந்த தலித் சார்லஸ் காந்தி பரிமளமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் பொறாமை பொச்சரிப்பு, அடுத்தவனை அழித்து வாழணும்னு நினைக்கிறானுங்க. எனிஹவ், நான் வந்து இது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நடராஜ முதலியார் அண்ணாச்சி, கே ஸ்டாலின் அகமுடைய முதலியார் அண்ணாச்சி, அப்புறம் ரவிக்குமார் சார் முதலியார், ரவிக்குமார் அகமுடைய முதலியார், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினச்சாங்க. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட தகராறு மாதிரி போயிடுச்சு, அது வேறு விஷயம், அது தனி விஷயம். ஆனால் ஆரம்ப காலங்களில் 2012 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், இல்லை 11 கணக்கு போடுங்க, 2011 2015 வரைக்கும் 4 வருஷம் எனக்கு வந்து நடராஜன் பச்சையப்ப முதலியார் அண்ணாச்சியும், கே ஸ்டாலின் திமுக அகமுடைய முதலியாரும், அப்புறம் ரவிக்குமார் முதலியாரும் எனக்கு உண்மையிலே நன்மைகள் தான் செஞ்சாங்க. அவங்க நல்லவங்க, நல்ல இருதயம் படைத்தவங்க, நல்ல மனசு படைத்தவங்க. அவங்கக்கிட்ட நான் சண்டை போடுற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது தனி கதை, அது அப்புறமா அடுத்த பதிவில் போடுறேன். பட்டு நல்லது செஞ்சதை சொல்லி தானே ஆகணும். நல்லது செஞ்சதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. கெட்டது செஞ்சதை தனியாக சொல்லிக்கலாம், ஆனால் நல்லது செஞ்சதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்குது. கடவுளுக்கு தெரியும் யார் நல்லவன், யார் உண்மையிலே நல்லவன், யார் வந்து மற்றவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தவனை அழித்து முன்னேற முடியாது. அடுத்தவனை அழித்து முன்னேறினவன் என்றைக்கும் நல்லதாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பதிவை கண்டிப்பாக மக்கள் பார்த்து இதை வந்து அனைவரும் உணர வேண்டும். நான் இன்றைக்கும் பெருமையாக சொல்கிறேன், நான் ஜென்ரல் காஸ்ட் சைவ வெள்ளாள பிள்ளை. கடவுள் எனக்கு துணை இருக்கிறார், சிவபெருமான் எனக்கு துணை இருக்கிறார், விஷ்ணு பெருமாள் எனக்கு துணை இருக்கிறார். எல்லா கடவுள்களும், ஜீசஸ் கிறிஸ்துவன், தூத்துக்குடி யூதா ததேயுஸ் கோயில் சர்ச், கிறிஸ்துவ சுவாமிகள், ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு துணையாக இருக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு கடவுள்கள் எனக்கு துணையாக இருப்பாங்க. ஸோ இதை ஒரு பதிவாக போடணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இதை நீங்கள் உலகம் முழுக்க பரப்புங்க. நன்றி நன்றி நன்றி.